மாபெரும் 501 சக்தி கலச பூஜை 11ஆம் ஆண்டு விழா கோவை மலுமிச்சம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி தியான பீடத்தில் பூ உலகில் மக்கள் எல்லா நலமுடனும் வளமுடனும் வாழ உலக நலன் வேண்டி உலகில் அமைதியும் சமாதானமும் நிலவி போர்க்களமற்ற சகாப்தம் உருவாக சங்கல்பம் மேற்கொண்டு 11ஆம் ஆண்டு விழா மற்றும் 501 சக்தி கலச பூஜையையும் ஸ்ரீ நாகசக்தி பாபுஜி சுவாமிகள் மாநாடு போல விமரிசையாக நடத்தியது அனைவரையும் வியக்க வைத்தது. ஜாதி மத வெறியர்களுக்கு சவுக்கடி தரும் விதமாக நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அனைத்து ஜாதி மக்களையும் 501 கலச பூஜையில் மஞ்சள் குங்குமம், மஞ்சள் அரிசி, மாங்கல்ய பொருட்கள் அனைத்தும் வைத்து அனைத்து ஜாதி மக்களும் கருவறைக்குள் சென்று தீர்த்த அபிஷேகம் செய்து மிக பிரம்மாண்டமான கலச பூஜையை உலக நலன் வேண்டி செய்துள்ளார். பிறகு நடந்த முதல் நல்லிணக்க நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொது செயலாளர் சிறுபான்மை பிரிவு வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு மகாத்மா காந்தி விருதும், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் KC திருமாறன்ஜி அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விருதும், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருதும், அதிமுக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் அவர்களுக்கு புரட்சித் தலைவர் MGR விருதும், அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புரட்சித் தலைவர் MGR விருதும், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்களுக்கு மக்கள் சேவகர் விருதும், பேரூர் நாகராஜ் அவர்களுக்கு கர்மவீரர் காமராஜர் விருதும், நல்லறம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன் அவர்களுக்கு மகாத்மா காந்தி விருதும், மேலும் சமூக ஆன்மீக பணியாற்றிய பலருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலை 5 மணியளவில் மத நல்லிணக்கம் வேண்டியும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமை வேண்டியும் வேலூர் இப்ராஹிம், நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள், ஜோசப் இமானுவேல் பாதர், KC திருமாறன்ஜி ஆகியோர் ஆன்மீக அமைதி ஜோதி ஏற்றினர். இந்நிகழ்வில் கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகள், மூர்த்தி லிங்க தம்பிரான் சுவாமிகள், சிவஸ்ரீ செந்தில் சுவாமிகள், ஜெகநாத ஜூயர் சுவாமிகள், சிவசிவ வெள்ளியங்கிரி சுவாமிகள், பைரவர் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், கௌதமானந்தபுரி சம்பத் சுவாமிகள், பாலாம்பிகை ஜெயராஜ் சுவாமிகள், பாஸ்கர அடிகளார், விஸ்வாமித்திர சுவாமிகள், காமாட்சிபுரம் தம்பிரான் சுவாமிகள், பிரபஞ்ச ஆனந்தா சுவாமிகள், பல்லடம் கோவை ஆதீனம் சுவாமிகள், பாதர் இமானுவேல் உள்ளிட்ட அருளாளர்கள் சங்கமித்து இளைய பட்டம் பாலரிஷி ஸ்ரீ நாக விக்னேஷ் சுவாமிகள் அவர்களுக்கு தீர்த்த அபிஷேகம் செய்யப்பட்டு இளைய பட்டம் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஜி, பேரூர் நாகராஜ், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி, அதிமுக கிணத்துக்கடவு MLA தாமோதரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாகசக்தி பாபுஜி சுவாமிகள் ஆசியுரையில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் நல்லாட்சி தொடரவும், உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாட்டு தலைவர்களும் நல்லாட்சி செய்யவும், உலகத்தில் அருளாட்சி மலரவும் இந்நிகழ்வில் அருளாளர்கள் பிரார்த்தித்து அர்ப்பணித்துக் கொள்வதாக அறிவித்து அனைவரையும் அசர வைத்தார்கள். இதுவே இந்நிகழ்வின் சிகரமாக அமைந்தது. தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜனம் மத்திய சங்கம் தலைவர் மதுரை தங்கராஜ், டாக்டர் பொன்ராஜ், ராஜேந்திரன், கோவில்பட்டி ஆறுமுகம், தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் ரிக் ரவி மற்றும் மாநில நிர்வாகிகள் ஏழுமலை, வரதராஜன், மலுமிச்சம்பட்டி செல்வராஜ், பிரகாஷ், கமலஹாசன், IS மணி, IS சீனிவாசன், விஸ்வநாதன், திருப்பரங்குன்றம் சண்முகநாதன், திண்டுக்கல் சக்திவேல், கொடைக்கானல் சுதாகர் மற்றும் பல்வேறு ஜாதி அமைப்பினர் கலந்து கொண்டனர். ஏராளமான பெண்கள், தாய்மார்கள், பொதுமக்கள், அன்பர்கள் அர்ப்பணிப்புடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போரில்லா உலகம் பூக்க, உலக நலன் காக்க அனைத்து ஆன்மீக அருளாளர்களும் இத்தகைய நிகழ்வுகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்கள் அனைவரும் புதிய சிந்தனையில் தர்மத்தின் பாதையில் பயணிக்க முயற்சி மேற்கொண்டால் அது உலகத்தின் வளர்ச்சியாக இருக்கும் என்று அருளாளர்கள் வேண்டிக் கொண்டார்கள். கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் ஞான பீடத்தில் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஒரு அற்புதமான ஜோதியை ஏற்றி ஆன்மீகத்தின் நம்பிக்கை உள்ள இந்த மண்ணில் இந்து பற்று, இஸ்லாமிய நம்பிக்கை, கிறிஸ்துவ நம்பிக்கை என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஜோதியை அனைவரும் மதிக்கும் விதமாக ஒரு நல்லிணக்கத்தின் விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு தமிழகம் முழுக்க சென்று சேர வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்வு. தமிழகத்தை பொறுத்தவரை
ஆன்மீகத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்களை புரட்சியாளர்களாக இங்கே பார்க்க முடிகிறது. சமய நம்பிக்கையை, குறிப்பாக இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்துகிற ஒரு இந்துவாக இருந்தால் அது ஒரு அற்புதமான புரட்சியாளராக பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வைத்துக் கொண்டு இந்து மதத்தினுடைய உருவங்களை எல்லாம் அசிங்கமானது, அநாகரிகமானது என்று பேசினால் சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற ஒரு அவமானகரமான நிகழ்வும் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அரசியலுக்காக அசிங்கங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அற்புதமான ஒரு நிகழ்வில் அனைத்து சமய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய சனாதன தர்மம் என்றால் என்ன என்பதை நடைமுறையிலே இன்றைக்கு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் மட்டுமல்ல தமிழகத்திற்கு முன்னுதாரணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் நெஞ்சார்ந்து வரவேற்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் என் மதம் சிறந்த மதம் என்று எப்படி கருதுகிறோமோ அதே போன்று என் சகோதரனின் மதமும் மதிப்பிற்குரிய மதமாக கருதினால் மட்டும்தான் அது முடியும். அதனால்தான் ஒரு வேலூர் இப்ராஹிம் முருகன் ஆலயத்தில் தரிசனம் செய்ய வேண்டும், என் இந்து தொப்புள் குடி உறவுகளை மதிக்க வேண்டும் என்று நினைப்பதும், என் அன்பு சகோதரர் திருமாறன் நான் தரிசனத்தை முடித்துவிட்டு சிக்கந்தர் அவுரியா தர்காவிற்கு சென்று துவாவில் பங்கேற்பேன் என்று சொல்லுவதும் இதைவிட ஒரு நல்லிணக்கத்தை தமிழகத்தில் யாராலும் நிகழ்த்த முடியாது. ஆனா உண்மையில இப்படி பேசக்கூடிய நல்லிணக்கத்தை மக்களுக்கு முன்வைக்கிற எங்களை போன்றவர்களைத்தான் இந்த அரசும் காவல்துறையும் நெருக்கடி கொடுக்கிறது. இந்த நெருக்கடிகளை தாண்டி ஒரு நல்லிணக்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கிறிஸ்துவ மத போதகராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஃபாதர் ஜேக்கப் இமானுவேல் அவர்களும் நானும் திருமாரன்ஜி அவர்களும் ஒன்றிணைந்து பாபுஜி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கிறோம். இந்த ஆன்மீகம் என்பதை தாண்டி அறவழியில் நாம் ஒன்றிணைவதற்கான அற்புதமான விழா இது. சமய நல்லிணக்கத்தை சான்றோர்கள் கூறியிருப்பது பின்பற்ற தகுந்தது என்பதை வாழ்வியலில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அதனால இனி அரசியல் என்று சிறுபான்மை மக்களை பிரிக்க முடியாது. நாங்கள் இந்துக்களோடு இணைந்திருப்போம், ஒன்றிணைந்திருப்போம். இந்துக்களின் உணர்வுகளுக்காக சிறுபான்மை சமூகம் இனி குரல் கொடுக்கும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக ஆழமாக நான் பதிவு செய்கிறேன். நன்றி. மத நல்லிணக்க ஜோதி விழா நிகழ்ச்சிக்கு நாங்கள் இன்றல்ல நேற்றல்ல மத நல்லிணக்க ஜோதி ஏற்படுத்துகிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத நல்லிணக்க ஜோதி வேலு இப்ராஹிம் அவர்களும் இமானுவேல் நமது ஜேக்கப் அவர்களும் ஏற்றினோம். அதாவது ஒரு சாமியார் இந்து மதத்துடைய சாமியார், அதுல எந்த விதத்திலும் மாற்றம் இல்லை. என்னுடைய மதத்தினுடைய எந்த ஒரு கோட்பாடுகளுக்கும் நான் சமரசம் செஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் மற்ற மதங்களை எந்த ஒரு காலகட்டத்திலும் அவமானப்படுத்தி நாங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் மலையில எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த முருகனுடைய மலை ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடமாக கோலையத்தோர் வழிபடுன்னு சொல்லிட்டு சங்க காலத்திலிருந்து பாடல்கள் இருக்குது. திருமுருகாற்று படையில திருப்பரங்குன்ற மலையை பத்தி பேசப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட திருப்பரங்குன்ற மலையை இஸ்லாமிய பயங்கரவாதிகள், அடிப்படைவாதிகள் திடீரென்று அதை சிக்கந்தர் மலை என்று சொல்லி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டதைத்தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த ஜோதி விழா. அன்பே உருவான இயேசு பிரான் என்ன சொல்லியிருக்கார்? ஒரு கன்னத்தை காம அடிச்சா இன்னொரு கன்னத்தை காமின்னு சொல்றாரு. அவர் சொல்ல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பகத் இந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, ஆடுகளே நீங்கள் மேய்ப்பனை விட்டு விலகாதீர்கள், உங்களை ரத்த களரியாக்குவதற்கு ஓநாய்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று. இது அர்த்தம் என்ன? இன்னைக்கு இந்து தர்மத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும்
கிறிஸ்துவ மார்க்கம் என்றது அன்பைத்தான் போதிக்கிறது. ஆனால் சில ஓநாய்கள் கலவரத்தை தூண்டி அதில் ரத்தத்தை பார்த்து நம்முடைய மக்களுடைய மனதை கொள்ளையடிப்பதற்காக நம்ம எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. மனசை வந்து எப்படிமா வன்முறைங்கிறத கொடுத்து கொள்ளையடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுதான் இந்த ஆத்ம ஜோதி விழா. இப்ப இங்க 3 பாகம் என்னாகும், இந்துக்களுக்கும் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப யார் பிரச்சனை பண்றது? பயங்கரவாதிகள். இந்த பயங்கரவாதிகள் தான் பிரச்சனை பண்றாங்க. அப்ப அந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய சக்தி இந்த 3 மத தலைவர்களுக்கு இருக்குது. எப்படி சொல்றோம்? எங்க மனசுக்குள்ளார நாங்க எங்களுக்கு பழக்கம் அதாவது எங்க 3 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா பொருளாதாரம். நாங்க எல்லாரும் மக்களுக்காக வாழ்றோம், கடவுளுக்காக வாழ்றோம். அதனாலதான் சொல்றேன், இந்த நல்லதொரு நிகழ்வை எல்லா மடாலயங்களும், எல்லா பாதிரியார்களும், எல்லா இமான்களும் பின்பற்றினால் இந்த பாரத நாடு சிறப்பா இருக்கும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இன்னைக்கு விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.